திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் யாரையும் காப்பாற்ற வேண்டாம், யாரையும் பழிவாங்கவும் வேண்டாம், என்னிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது என்று பேசியிருக்கிறார். திமுக தலைவரான என் மீதே உங்களுக்கு குறைகள் இருந்தாலும் அதனை நீங்கள் தெரியப்படுத்தலாம், அதனையும் கேட்பதற்கு நான் தயார். திமுகவில் 2 தொகுதிக்கு இனி ஒரு மாவட்ட செயலாளர், குறிப்பாக இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அதிகரிக்கும் வாய்ப்பு திமுக தலைமையின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? பார்க்கலாம் இந்த காணொளி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அடைந்திருக்கக்கூடிய தோல்வியை பற்றி கள ஆய்வு செய்து தெரிந்து கொள்ள கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து 234 தொகுதிகளுக்கும் இந்த குழு சென்று களத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பதை தரவுகளாக சேகரித்து அதனை திமுக தலைவர் திரு ஸ்டாலினிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு பணியாக இன்றைக்கு திமுக தலைமை விரும்புகிறது. அதில் மிக குறிப்பா இன்றைக்கு திமுகவுடைய தலைவர் இந்த குழுவில் இருந்த நபர்களை எல்லாம் சந்தித்து அவர் பேசிய மிக முக்கியமான செய்தி என்பது, தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை நாம் சந்தித்திருக்கிறோம், அதே வேளையில் 59 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றியை நாம் இழந்ததற்கான காரணம் என்ன என்பதை கண்டறிந்து அதனை வெகு விரைவில் நாம் சரி செய்ய வேண்டும். அதற்காக என்ன சிக்கல் களத்தில் இருக்கிறது, நிர்வாகிகளுடைய விருப்பம் என்ன, குறைகள் என்ன, என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும், மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள், நாம் முதலில் எப்படி மாற வேண்டும், என்ன மாற்றத்தை நாம் வெகு விரைவில் கொண்டு வர வேண்டும், இதையெல்லாம் நீங்கள் நிர்வாகிகளோடு கலந்து பேசி தரவுகளை சேர்க்க வேண்டும். ஒருபோதும் இந்த நிகழ்வின் போது நீங்கள் யாரையும் காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டாம், யாரையும் நாம் பழிவாங்கவும் வேண்டாம் என்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியை திமுக தலைவர் பதிவு செய்திருக்கிறார். அதே வேளையில மனம் விட்டு பேச அனுமதியுங்கள், நிர்வாகிகளை அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத மனம் விட்டு சொல்லட்டும், அது எந்த குறையாக இருந்தாலும் சரி மனம் விட்டு பேச அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்கிற முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கிறார். நிர்வாகிகளுடைய உணர்வு என்ன, ஒவ்வொரு நிர்வாகியுடைய உணர்வு என்ன, அவர்களுடைய உண்மையான கருத்து என்ன, அதை தெரிந்து கொள்ளவே தான் விரும்புவதாக திமுக தலைவர் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். நிர்வாகிகள் தலைவர் என் மீதான குறைகளை சொன்னாலும் பரவாயில்லை, அதனை பதிவு செய்யுங்கள் என்று ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். தேர்தலில் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, நடந்திருக்கக்கூடிய இந்த தோல்வியை எப்படி நாம் பார்ப்பது, இதிலே இருந்து கட்சியுடைய கட்டமைப்பை எப்படி பலப்படுத்துவது, இன்னும் குறிப்பாக இந்த தேர்தல் வெற்றி என்பது ஆன்லைன் பிரச்சாரம், இணையதளங்களில் நடந்த பிரச்சாரம், மிகவும் வலிமையான ஒரு பிரச்சாரத்தை டிவிகே தரப்பு கையில் எடுத்து வென்றிருக்கிறது. இன்ஸ்டா, ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப் என தொடர்ந்து இவர்களுடைய சிறு சிறு வீடியோ பதிவுகள் மூலமாக இளைஞர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறார்கள், சென்றடைந்திருக்கிறார்கள். மக்கள் மாற்றம் வேண்டும் என்று இந்த முறை வாக்களித்திருக்கிறார்கள். ரொம்ப கவனமா பார்க்கணும், மக்கள் வளர்ச்சி வேண்டும் என்று வாக்களிக்கவில்லை, மாற்றம் வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். இந்த மாற்றமாக தான் இருக்குமா, அது வளர்ச்சியாக இருக்குமா, மாற்றம் ஏமாற்றமாக இருக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இதுல திமுகவுடைய தலைமை எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவாக பார்க்கப்படுவது, இனி 2 மாவட்ட செயலாளர்களை நாம் ஏற்படுத்தலாம். கிட்டத்தட்ட 72 மாவட்ட செயலாளர்கள் கட்சியின் அமைப்பு ரீதியாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அமைப்பு வசதிக்காக இனி திமுகவில் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், சென்னை மாதிரியான இடங்கள்ல 2 மாவட்ட செயலாளர்கள் தலா 5 தொகுதி, 3 மாவட்ட செயலாளர்கள் தலா 2 தொகுதி என 16 தொகுதி, மற்ற இடங்கள்ல இப்படி 4 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 5 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற நிலையை மாற்றி இனி 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக அவர்கள் இளைஞர்களாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு கூடுதல் வாய்ப்பு கொடுப்பது, ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், தொகுதிகளை பிரித்து கொடுக்க வேண்டும், இளைஞர்களுக்கு முன்னுரிமை, இன்னும் பெண்களுக்கு முன்னுரிமை என திமுக தலைமை மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்து நடைமுறைப்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஏற்கனவே சொன்னது போல சமூக வலைத்தளங்களில் ஐடிவிங் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை திமுக
தலைமை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறது. கிட்டத்தட்ட திமுக தலைமை எது எதிர்பார்த்ததோ அது கைகூடுமா என்பதை நாம் களத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். இது கிங் டிவி. நான் தமிழ்மார். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.